ஹேருக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, அதே மாதிரி ஸ்கின் கேரையும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், ஸ்கின்னும் எனக்கு க்ளோ ஆகணும், அதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு 2 in 1 வந்து நீங்கள் ட்ரிங்காக எடுத்துக்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபுட்டு தான் நான் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். நம்மளோட அன்புமகள் ப்ராடக்ட்டில் ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்துருக்க ரோஸ் பயோட்டின் பவுடர், அதெல்லாம் இப்போ எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அன்புமகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ரோஸ் பயோட்டின் பவுடர் ரெடி பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கறத அளந்து எடுத்து வச்சிட்டேன். ஒவ்வொரு இன்கிரீடியண்டா நான் ஆட் பண்ணும்போது அதோட நேமும் எவ்வளோ ரேஷியோல நான் வந்து அதை எடுத்திருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே வீட்லயே நட்ஸ் எல்லாமே வாங்கி இந்த ரோஸ் பயோட்டின் பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பொருள் இது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரும் இதை வந்து எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் ஆகணும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிட்டு ஸ்கின் எனக்கு க்ளோவாக வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக டெய்லி வந்து இது ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிடணும். இது இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நட்ஸ் எல்லாமே எடுத்து அளந்து வச்சாச்சு. இதை ஒன்று ஒன்றா வந்து நம்ம வறுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தீஞ்சிடாமல் அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். பாதாம் வந்து நல்லா வறுபட்டுச்சு. பாதாம் வந்து பொரியிற ஸ்டேஜ் வந்துச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்துக்கலாம். முந்திரி 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டா தீஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம். பூசணி விதை 60 கிராம், சூரியகாந்தி விதை 60 கிராம். ஆல்ரெடி வந்து பூசணி விதை போட்டிருக்கோம், அது கூடவே இப்போ நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். சீட்ஸ் ஒன்று வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பாதாம் ரொம்ப கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கும், அதனால அதெல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பம்கின் சீடு, சூரியகாந்தி விதை, இது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரி விதை வந்து 60 கிராம் எடுத்திருக்கோம். இது எல்லாமே மோரர்லெஸ் ஒரே மாதிரியா இருக்கும் சீட்ஸ், அதனால இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து வாட்டர்மெலன் சீட், தர்பூசணி விதை 60 கிராம், இப்போ வந்து இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து வறுபட்டுச்சு. அந்த வறுபட்டுச்சு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா லைட்டாக கலர் மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொரியிற சவுண்ட் உங்களுக்கு வந்து கேட்குதுங்களா? ஸோ இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுன்னா எல்லாமே வந்து வறுபட்டுச்சுன்னு அர்த்தம். பிஸ்தா 100 கிராம், வால்நட் 60 கிராம். இது வந்து ஆல்ரெடி பிஸ்தா வறுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சமாக தான் இருக்குது, தனியாக வறுக்க வேண்டாம். இது பிஸ்தா ஆல்ரெடி பாதி வறுபட்டுருச்சு, அது கூடயே சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம். வறுபட்ட வாசனை வந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ வறுத்து எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல்லாம் வந்து கருப்பாக வந்திருக்கும். இதை வந்து தனியாக எடுத்துடணும். இதை வந்து பவுட்ரு பண்ணுறதுல சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தோல்லாம் தனியாக வந்திருக்குல்ல, இதெல்லாம் வந்து எடுத்துடணும். ஆளி விதை, ஃப்ளாக் சீட் சொல்லுவாங்க, 60 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். சியா சீடு, இதுவும் 60 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ளாக் சீடும் சியா சீடும் போட்ட உடனே நல்ல பொரியிற சவுண்டு வரும். ரொம்ப வந்து ஹீட்டு வந்து வைக்கக்கூடாது, உடனே அதை எடுத்துடணும். அவ்வளோதான். இது ரொம்ப தீயும் விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி படப்பட நல்லா பொரிஞ்சு வரும்போது அப்படியே எடுத்துடணும். வேர்க்கடலை வறுத்தது தான் ஆல்ரெடி, அது 100 கிராம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி காய்ந்த பேரிச்சம்பழம், அதுவும் வந்து 100 கிராம் எடுத்திருக்கோம். ட்ரை டேட்ஸு. ஸோ இது ரெண்டும் வந்து ஆல்ரெடி, இது வறுத்தது, இது வந்து காஞ்சது. லைட்டாக ஹீட் ஆனால் போதும், ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். லைட்டாக ஹீட் பண்ணிட்டோம். சும்மா ஒரு 2-3 பெரட்டி விட்டால் போதும், சூடு ஏறிடும். மக்கானா 100 கிராம். இது வந்து தாமரையோட விதை. இது ஆல்ரெடி பொரிஞ்சு தான் இருக்கும். இதை லைட்டாக வந்து சூடு ஏற்றுனா போதும். இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸு, அதனால ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இப்போ 100 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். 100 கிராமே வந்து
இவ்வளோ இருக்குது. இப்போ இது வந்து வறுபட்டுருச்சான்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கிறதுனா, இப்படி கையில் தொட்டு பார்த்திங்கன்னா அந்த சூடு வந்து தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நல்லா வந்து சூடு ஏறிடுச்சு. அவ்வளோதான், இதை எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு விட்டுடலாம். நல்லா வந்து ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். ஃபேனுக்கு நேராக அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போது நட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மக்கானா வந்து நல்லா மக்கானா மட்டும் எடுத்துப்போம். வெறும் நட்ஸ் மட்டும் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அதை ஆயில் வந்து செக்ரேட் ஆகும். அதனால் மக்கானா கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸு. இந்த ரோஸ் வந்து பன்னீர் ரோஸு, நாட்டு பன்னீர் ரோஸு. இது வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் இன்னும் லைட் ரோஸாக இருக்கும். அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நாட்டு ரோஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஹைப்ரிட் மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ரோஸ் இருக்குல்ல, பட்டன் ரோஸ்லாம் சொல்லுவாங்களா, அந்த ரோஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதோட அளவு வந்து 100 கிராம். இப்போ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்வீட்டுக்காக பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு வந்து இப்போ நாம் எடுத்திருக்க நட்ஸு இந்த இது எல்லாத்துக்குமே சேர்த்து 1 kg அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இந்த பனங்கற்கண்டு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே பனங்கற்கண்டும் ஆட் பண்ணிப்போம். இது வந்து கொஞ்சம் பவுடராக இருக்கிறத பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதும் இருக்கும். இது வந்து தூளாக இருக்கிறது. ஸோ இதை வந்து இப்போ ஃபைனாக அரைச்சிக்கலாம். ரொம்ப கண்டினியூஸாகவும் அரைக்கூடாது. சைட்லேயும் ட்ரில் பண்ணி ஆஃப் பண்ணி அதுக்கப்புறமா அரைக்கணும். ரொம்ப கண்டினியூஸாக அரைச்சோம் அப்படின்னா அதில் நான் சொன்னேன் இல்லையா, பாதாம், முந்திரி, வால்நட் அதெல்லாம் வந்து ஆயில் செக்ரேஷன் இருக்கும். அதனால வந்து குழகுழன்னு ஆகிடும். நல்ல பவுடராக வந்து அரைச்சாச்சு. மிக்ஸி ஜாரை வந்து கண்டினியூஸாக ஓட்டக்கூடாது. நிறுத்தி அப்படியே அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே பிங்க் கலரில் செம்ம சூப்பராக இருக்குது. இதில் வந்து நட்ஸோட ஃப்ளேவர் சில பேருக்கு பிடிக்காது. எப்பயுமே வந்து ஏலக்காய், சுக்கு ஃப்ளேவர் இருந்தால் அது வந்து அந்த ட்ரிங்க்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, சுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணுறதால குழந்தைங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு வயிறு உபசமாயிடுச்சு, பசி இல்லாமல் இருக்கிறது, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ சுக்கும் ஏலக்காவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செரிமான இதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். நம்ம சாப்பிட்றதுக்குமே வந்து அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி வந்து நாங்கள் சுக்கும் ஏலக்காவும் தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. பவுடர் பண்ண ரோஸ் பயோட்டின் பவுடர் வந்து வெயிட் செக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ரோஸ் பயோட்டின் பவுடர் வந்து ரெடி பண்ணுறது. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட ரோஸ் பயோட்டின் பவுடர் ரெடி பண்ணுறோம். இந்த ரோஸ் பயோட்டின் பவுடர் பார்த்திங்கன்னா ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு இந்த பவுடரை நீங்கள் பாலில் 1 கிளாஸ் சூடாக இருக்கிற பாலில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து இன்டேக்காக எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். என்னோட குழந்தை வெயிட் கெயின் ஆகணும், நிறைய டீனேஜில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, குண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெய்யை மிக்ஸ் பண்ணி இதை வந்து லட்டு மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் சொல்லியிருக்கேன். எல்லா இன்க்ரீடியண்ட்டோட நேமோட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களால் வீட்டில் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட அன்புமகள் ப்ராடக்ட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.